Hi guys, welcome to my channel Sandy Megandia. Today வந்து types of flowers designs தான் பார்க்க போறோம். First flower ஓட petals பார்த்துருவோம். ஒரு 11 types of petals வந்து நான் இந்த கிளாஸ்ல சொல்லியிருக்கேன். ஸோ வந்துட்டு வெரி இம்பார்ட்டன்ட் பார்த்தீங்கன்னா நம்மளோட petals அதை வச்சு தான் நம்ம வந்து ஒரு ஃப்ளவரையே வந்து கிரியேட் பண்ண போறோம். ஸோ ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து நான் வந்து ஒரு லைன் போட்டு மேலே வந்து ஒரு 3 மாதிரி போட்டு அந்த 3 கண்டினியூ ஆகிற மாதிரி கீழே இன்னொரு லைன் இழுத்து விட்டுக்கேன். ஓகேவா? இது சிம்பிள் ஃப்ளவரோட பெட்டல்ஸ். ஓகே, செகண்ட் வந்து நான் ஒரு சைடு வந்து கர்வ் சின்னதாகவும் அதுல இருந்து கொஞ்சம் பெருசா நம்ம அந்த திலகம் ஷேப் மாதிரி கொஞ்சம் வளைச்சி கீழே கொண்டு வந்துடலாம். ஓகே, தேர்ட் டிசைன் வந்துட்டு நம்மளோட ஆர்ட் ஷேப் வந்து ரெண்டு சைடுமே பாதி கொஞ்சம் கேப் நடுவுல விட்டுட்டு ரெண்டு சைடுமே போட்டுட்டு நடுவுல இருக்க கேப்ல வந்து ஒரு யூ ஷேப் மாதிரி கனெக்ட் பண்ணி விட்டுக்கணும். ஓகே, ஃபோர்த் வந்து சேம் அதே மாதிரிதான். இந்த சைடு வந்து ஒரு கர்வ் மாதிரி வந்து நடுவுல வந்து அந்த ஜிக்ஸாக் டிசைன் மாதிரி கொஞ்சம் போட்டு லாஸ்ட்ல வந்து அந்த சைடு ஒரு கர்வ் மாதிரி கீழே இழுத்துக்கலாம். ஃபிஃப்த் வந்துட்டு சேம் நம்ம வந்து தேர்ட் டிசைன் எப்படி போட்டோமோ அதே தான், ஆனா மேல வந்து நம்ம யூ ஷேப் போட்டிருக்கோம். இங்க யூ ஷேப் போடாம அந்த திலகம் ஷேப் மாதிரி கொஞ்சம் வந்து வளைச்சு விட்டுக்கலாம். ஓகே, சிக்ஸ்த் வந்து சேம் நம்ம அந்த கிஸ்ஸஸ் டிசைனே தான். ஓகே, செவன்த் டிசைன் அம்ஸ் வந்து நம்ம ஷார்ட் அம்ஸே வந்து கொஞ்சம் குண்டா போட்டா எப்படி போடுவோமோ அந்த மாதிரிதான் வந்து நம்ம செவன்த் டிசைன் போட்டு போறோம். ஓகே, எயித்து வந்து அந்த ஃபர்ஸ்ட் வந்து ஒரு கர்வ் மாதிரி வந்து கொஞ்சமா வளைச்சு விட்டு ஒரு குட்டி கர்வ், அதுக்கப்புறம் இன்னொன்னு கொஞ்சம் போல்டா போட்டு கீழே வளைச்சு விட்டுக்க வேண்டியதுதான். ஓகே, உங்களுக்கு பார்த்தாலே கிளியரா புரியும். நான் எக்ஸ்பிளைன் பண்றது கொஞ்சம் உங்களுக்கு கன்ஃபியூஷன் ஆகுற மாதிரி தான் இருக்கும். நைன்த் டிசைன் சேம் அதே தான். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு கர்வ் போட்டு நடுவுல கொஞ்சம் ரெண்டு குட்டி சிக்ஸாக் போட்டு அப்புறமேற்கா லாஸ்டா கொஞ்சம் பெருசா கர்வ் போட்டு வளைச்சுக்க வேண்டியதுதான். டென்த் வந்துட்டு சின்னதா ஒரு வளைவு வந்து மேல் நம்ம சைடுல தான் இவ்வளவு போட்டோம். இப்ப வந்து நம்ம மேல அந்த மாதிரி வளைவு மாதிரி போட்டுக்கலாம். ஓகே, இப்ப 11th வந்து ஜஸ்ட் வந்து ஒரு லாங் லைன் போட்டு நடுவுல வந்து அந்த ஒரு லைன் போட்டு இன்னொன்னு லைன் இழுத்து விட்டுக்கலாம். அது வந்து ஒரு பாக்ஸ் மாதிரி நம்மளுக்கு வந்து வரும். ஓகே, இப்ப வந்து ஃப்ளவர்ஸ் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து நான் ஒரு சர்க்கிள் போட்டுக்கிறேன். போட்டு சிம்பிள் நம்ம ஃபர்ஸ்டோட பெட்டல் தான் நம்ம இதுல யூஸ் பண்ண போறோம். பெட்டல் ரோஸ்ல யூஸ் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் நீங்க எந்த சைட் போடுறீங்களோ அதுக்கு எதிர்க்க ஆப்போசிட் சைடும் நம்ம சேம் அந்த போட்டுட்டு அதுக்கப்புறம் சைட்ல வந்து எவ்வளவு கேப் இருக்குன்னு பார்த்துட்டு உங்களால அந்த கேப்ல வந்து 2 பெட்டல் போட முடியும்னா 2 போடுங்க, இல்ல 3 போட முடியும்னா 3 போடுங்க, இல்ல 1 தான் போட முடியும்னா 1 போடுங்க. ஓகேவா? மோஸ்ட்லி இதுல 4ல இருந்து ஒரு 8 பெட்டல்ஸ் வரைக்கும் நம்மளோட ஃப்ளவர் டிசைன்ல யூஸ் பண்ணலாம். நீங்க அதுக்கேத்த மாதிரி உங்களோட சர்க்கிள் இருக்கணும். ஓகேவா? கிளியர்? இப்ப நடுவுல வந்து ஜஸ்ட் வந்து நான் ஷேடிங் தான் பண்ணிக்கிறேன். ஓகே, இது வந்து சிம்பிளா நம்ம யூஸ் பண்றது. நெக்ஸ்ட் வந்து செகண்ட் டிசைன்ல வந்துட்டு நான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஸ்பைரல் டிசைன் போட்டுக்கிறேன். ஸ்பைரல் டிசைன் போட்டு அதுக்கு மேல வந்து லாங் ஆர்ம்ஸ் வந்து போட்டுக்கிறேன். எப்பயுமே லாங் ஆர்ம்ஸ் போடும்போது ஃபர்ஸ்ட் வந்து நான் அந்த 4 பக்கமும் ஒரு 2 ஆர்ம்ஸ் போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்க கண்டினியூ பண்ணீங்கன்னா ஒரே ஈவனான ஆர்ம்ஸ் கிடைக்கும். ஓகே, நிறைய பேர் வந்து இதுல வந்து ஒண்ணு மேல ஒண்ணு கீழே அப்படின்ற மாதிரி கொஞ்சம் அன்ஈவனா நிறைய பேருக்கு வருது. ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்க, உங்களுக்கு ரொம்ப ஈஸியாவே இருக்கும். ஓகே, இதுக்கு மேல நம்ம என்ன பெட்டல்ஸ் யூஸ் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்ப நம்ம 11th டிசைன் வந்து நம்ம ஒரு பாக்ஸ் மாதிரி பார்த்தோம்ல, இப்ப அந்த மாதிரி பாக்ஸ் மாதிரி பண்ணாம நம்ம லாங் ஆர்ம்ஸ்லயே வந்து நல்லா கர்வ் வளைச்சு வர மாதிரி போட்டுப்போம். ஓகேவா? அதுக்கு ஃபர்ஸ்ட் வந்துட்டு நம்மளுக்கு ஒரு சைட் டூ லைன்ஸ் வந்து கொஞ்சம் கேப் விட்டு போட்டு சேம் அதே மாதிரி ஒரு 4 பக்கமும் நம்மளுக்கு வந்துட்டு பிளஸ் மாதிரி ஃபுல்லா வந்து பண்ணிட்டு அதுக்கு அந்த லைன்ஸ்ல அதுக்கு மேல வந்து நம்ம வந்து லாங் ஆர்ம்ஸ் போட்டுக்க போறோம். கொஞ்சம் கேப் விட்டு ஆர்ம்ஸ் போட்டுட்டு அதுக்கப்புறம் இப்போ வந்து நம்மளுக்கு வந்து ஒரு 4 பக்கமே கேப் இருக்குல்ல, அந்த கேப்ல இது ரெண்டுமே கனெக்ட் ஆகாம அதுக்குள்ள வந்து அந்த டூ லைன்ஸ் வந்து டிரா பண்ணி ஆர்ம்ஸ் தான் நம்ம போட போறோம். ஸோ இதுல வந்து கிட்டத்தட்ட ஒரு 8 பெட்டல்ஸ் வரும். அந்த 8 பெட்டல்ஸ்மே ஒன்னையும் ஜாயின் பண்ணாத அளவுக்கு கொஞ்சம் கேப் இருக்கணும். ஓகே, இப்ப அந்த கேப் இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. இப்ப அந்த பெட்டல்ஸ்க்கு நடுவுல இருக்க கேப்ல ஜஸ்ட் நான் ஷேடிங் பண்ணி விட்டுக்கிறேன். அப்பதான் அதோட லுக் வந்து இன்னும் ஹைலைட்டா தெரியும். ஓகே, கிளியர்? நெக்ஸ்ட் வந்து தேர்ட் டிசைன்.
நான் சின்னதா ஒரு சர்க்கிள் போட்டு அதுக்கு நடுவுல இருக்க கேப்ல நான் மெஹந்தி வச்சு திக் ப்ரெஷர்ல ஃபில் பண்ணிக்கிறேன். நம்மளுக்கு வந்து மோஸ்ட்லி வந்து ஃப்ளவர் டிசைன்ல சென்டர் பாயிண்ட் வந்துட்டு ஒண்ணு சர்க்கிள் இல்ல சர்க்கிள்ல வந்து நம்ம வந்து மெஹந்தி வச்சு ஃபில் பண்ணி போடுற மாதிரி, ஸ்பைரல் போட்டு அம்ஸ் போடுறது, அப்புறமேட்டுக்கா கர்வ் மாதிரி போடுறது, அந்த மாதிரி தான் நம்ம மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவோம். உங்களுக்கு வந்து நான் வந்து சென்டர் பாயிண்ட்ல நம்ம என்னென்ன மாதிரிலாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்றத நான் தனியா உங்களுக்கு சொல்லிடுறேன். ஜஸ்ட் இப்போ இதை மட்டும் நம்ம வந்து ஒரு ரெஃபரன்ஸ்க்கு எடுத்துக்கலாம். இப்போ வந்துட்டு அதுக்கு அதை சுத்தி நான் வந்து அம்ஸ் போட்டுக்கிறேன். இந்த அம்ஸுமே நம்ம வந்து ஃபோர் பக்கம் போட்டுட்டு அதுக்கப்புறம் இருக்க கேப்ல வந்து 4 லைன்ஸ் மாதிரி வச்சுட்டு அதுக்கப்புறமேட்டுக்கா நம்ம அம்ஸ் போடும் போது நம்மளுக்கு வந்து ஒரே ஈவனா கிடைக்கும். ஓகே, இப்போ அதுக்கு மேல வந்துட்டு அந்த டபுள் அம்ஸுக்கு நடுவுல இருக்க கேப்ல மேல வந்து அம்ஸ் வந்துட்டு கண்டினியூவா போடும் போது அது வந்து ஒரு ஃப்ளவர் வந்து விரிஞ்சு இருக்கிற மாதிரி லுக் வந்து நல்லா இருக்கும். இப்போ வந்து நான் இது வந்து சின்னதா போட்டதுனால என்னால உள்ள ஷேட் பண்ண முடியல. ஷேட் பண்ணா மெஹந்தி வந்து மெர்ஜ் ஆயிடும். ஸோ நீங்க இதை விட கொஞ்சம் பெருசா போட்டு உள்ள ஷேட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? கிளியர். நெக்ஸ்ட் வந்து 4th டிசைன் வந்து நான் என்ன பண்றேன், இப்போ நான் ஸ்பைரல் டிசைன் தான் போடுறேன். சேம் ஸ்பைரல் போட்டு அதுக்கு மேல ஆர்ம்ஸ் தான் யூஸ் பண்றேன். லாங் ஆர்ம்ஸ் போட்டுட்டு அதுக்கு மேல வந்து நம்ம என்ன பண்ண போறோம், 6th டிசைன் போட்டிருக்கோம்ல, 6th டிசைனோட கிஸ்ஸஸ் ஷேப் போட்டோம்ல, அதுதான் நம்ம வந்து இப்ப நான் மேல யூஸ் பண்றேன். ஃபர்ஸ்ட் வந்து இதை வந்து நான் கண்டினியூவா போட்டுட்டு அதுக்கு மேல வந்து இது ரெண்டுத்துக்கும் நடுவுல இருக்க கேப்ல இருந்து இன்னொன்னு கண்டினியூ ஆகுற மாதிரி. ஸோ இப்படி போடும் போது நம்ம வந்து ஒரு ஃப்ளவர் வந்து விரிஞ்சிருந்தா அதோட இதழ் வந்து ஒண்ணு ஃபர்ஸ்ட் இருக்கிறது வந்து ஃபுல்லா தெரியும், செகண்ட் இருக்கிறது நம்மளுக்கு பாதி மாதிரி தானே தெரியும். ஸோ அந்த மாதிரி தான் இதோட லுக்குமே இருக்கும். ஓகே, கொஞ்சம் பொறுமையா போடுங்க, நீட்டா போடுங்க. இது வந்து ரொம்ப ஈஸியாவே ப்ராக்டிஸ் பண்ணிடலாம். நம்மளோட பெட்டல்ஸ் வந்து நம்ம போட்டு ப்ராக்டிஸ் பண்ணிட்டாலே நம்ம ஃப்ளவர் வந்து ரொம்ப ஈஸியாவே போட்டுடலாம். ஓகே, இப்போ அதை போட்டதுக்கு அப்புறமேட்டுக்கா இந்த டிசைனுக்குள்ள வந்து ஜஸ்ட் நான் ஷேட் பண்ணி இந்த டிசைனே நான் ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். அவ்வளவுதான். நம்ம நெக்ஸ்ட் வீடியோல வந்து இதை விட கொஞ்சம் அட்வான்ஸா பார்ப்போம். இந்த வீடியோல ஜஸ்ட் வந்து நம்ம சிம்பிளா எப்படி வந்து ஃப்ளவர்ஸ் யூஸ் பண்றது அப்படின்றத நம்ம வந்து இந்த டிசைன் இந்த கிளாஸ்ல நம்ம சொல்லியிருக்கோம். ஓகே, நெக்ஸ்ட் இப்போ நம்ம லெவல் பெட்டல்ஸ் இந்த வீடியோல பார்த்தோம்ல. ஸோ நீங்க வந்து வெறும் எனக்கு லெவல் பெட்டல்ஸ் மட்டுமே எனக்கு போட்டு சென்ட் பண்ணாம அந்த லெவல் பெட்டல்ஸ்ல எனக்கு ஒரு ஃப்ளவரா தான் நீங்க போட்டு எனக்கு சென்ட் பண்ணணும். ஓகேவா? இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு ஒவ்வொன்றுத்துல இருந்து இப்போ எப்படி நம்ம கிரியேட் பண்ணலாம் அப்படின்ட்டு நான் 4 டிசைன்ஸ் சொல்லியிருக்கேன். இந்த 4 டிசைன்ஸ்ல நீங்க வந்து ஓனா அந்த லெவல் டிசைன்ஸ்ல இருந்து நீங்க வந்து எனக்கு போடணும். மொத்தம் நீங்க லெவல் டிசைன் எனக்கு போடணும். அது நீங்க எந்த டிசைன்ஸ்ல வேணாலும் போடலாம், இல்ல நீங்க ஓனா உங்களுக்குன்னு ஒரு டிசைன்ஸை கிரியேட் பண்ணியும் போடலாம். ஆனா நீங்க லெவல் டிசைன்ஸ் வந்து எனக்கு சென்ட் பண்ணியே ஆகணும். நீங்க வெறும் பெட்டல்ஸ் சென்ட் பண்ணக்கூடாது. ஓகே, அப்பதான் வந்து உங்களால வந்து ஓனா கிரியேட் பண்ணி எப்படி எப்படிலாம் யூஸ் பண்ணாலும் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஓகேவா? அதுக்காக மட்டும்தான். ஓகே, அவ்வளவுதான் இந்த வீடியோ. நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம். பாய்.